வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ண கத்துக்க போறோம். சாதாரணமா பேசுறப்போ, இனி, இனிமேல, இதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதையெல்லாம் குறிக்கிறதுக்கான ஒன் வேர்ட் இல்ல ஒரு ஃப்ரேஸ். அது எப்படி ஒண்ணே ஒரு வேர்டாவும் இருக்கும், ஒரு ஃப்ரேஸாவும் இருக்கும். மோர் தென் ஒன் வேர்ட்ஸ் இருக்கிறது தானே நம்ம ஃப்ரேஸ்ன்னே சொல்லுவோம். அது எப்படி ஒரே வார்த்தையே நம்ம வேர்டுன்னும், ஃப்ரேஸ்ன்னும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு இல்லையா? அது எனிமோர். ஒரு சில இடங்கள்ல எனிமோர் அப்படின்னு ஒன் வேர்டா யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடங்கள்ல அத 2 வேர்ட்ஸா ஒரு ஃப்ரேஸாவும் யூஸ் பண்ணுவோம். பேசுறப்போ ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம எனிமோர் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் எழுதுறப்போ சில இடங்கள்ல இந்த மாதிரி 2 வேர்ட்ஸாவும் எழுதுவோம். அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு மீனிங்லயும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எனி மோர் அப்படின்னு 2 வேர்ட்ஸா இருக்கிறப்போ, இதுக்கு அர்த்தம் இதுக்கு மேல், இன்னும் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிடுறப்ப அம்மா கேட்பாங்க, இன்னும் ரைஸ் வைக்கவா? இன்னும் சாதம் வைக்கவா? அப்படி கேட்பாங்க. நாம இதுக்கு மேல சாதம் வேண்டாம், ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ நம்ம 2 வேர்ட்ஸா எனி மோரை யூஸ் பண்றப்போ நாம குவான்டிட்டி, அளவை குறிப்பிடுறோம். இதுவே எனி மோர் அப்படின்னு சிங்கிள் வேர்டா இருக்கிறப்போ இதுக்கான அர்த்தம் பாருங்க, இனி, இனிமேல், டைம் குறிக்க போறோம். அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா இங்க பாருங்க, இனிமே எனக்கு ரைஸ் வேண்டாம், நான் இனிமே ரைஸே சாப்பிட மாட்டேன், நான் டயட்ல இருக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனிமோர்ன்ற சிங்கிள் வேர்ட் டைமை குறிக்குது. இனி வரும் காலங்களில், இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம சிங்கிள் வேர்டா யூஸ் பண்ணுவோம். பேசுறப்ப எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் எனிமோர் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஆனாலும் எழுதுறப்போ கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? அதனால இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வார்த்தைய எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும், அத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுல தான் பியூட்டியே இருக்கு இல்லையா? சரி. 2 வேர்ட்ஸ் அப்படின்னா அளவு, சிங்கிள் வேர்ட் அப்படின்னா டைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன டிஃபரன்ஸ்ன்றதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த எனி மோர் அப்படின்னு 2 வேர்ட்ஸா இருக்கிறப்போ, அது பொதுவா நவுனுக்கு முன்னாடி வரும். எனிமோர் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கிறப்போ எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், சென்டென்ஸோட கடைசியில வரும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், ரெண்டையுமே எனிமோர், எனிமோர் ரெண்டையுமே நாம கொஸ்டின்ஸ்லயும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதனால நாம ஒரு தடவை ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு தடவை பார்த்துடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றப்போ நம்ம சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுனுக்குலாம் நம்ம டோன்ட் பிளஸ் வேர்ப்னு யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் கேட்குறப்ப டூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ்க்குலாம் நாம நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டசன்ட் ப்ளஸ் வேர்ப்னு யூஸ் பண்ணுவோம். கொஷனாக இருக்கிறப்ப டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறப்ப பிரச்சனையே இல்லை. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா டிடன்ட் ப்ளஸ் வேர்ப், டின்ட் ப்ளஸ் வேர்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம். கொஷனாக இருந்ததுனா டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இப்படி இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் வில் நாட் ப்ளஸ் வேர்ப் இல்லை ஓன்ட் ப்ளஸ் வேர்ப். வில் நாட்டை தான் நம்ம கான்ட்ராக்ஷன், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஓன்ட். ஓன்ட் பிளஸ் verb இப்படி யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ல வில் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb இப்படி நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் பார்க்குறீங்க. கறியில இதுக்கு மேல உப்பு போடாதே. இந்த இடத்துல இதுக்கு மேல நம்ம சொல்றப்பவே நம்ம அளவை குறிப்பிடுறோம். உப்போடைய அளவு கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல போடாதே. ஸோ அளவை குறிப்பிடுறப்போ நம்ம எனி மோரை 2 வேர்ட்ஸா யூஸ் பண்ணணும். நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நீங்க சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்களான்னா இதுக்கு மேல உப்புன்னு இருக்கு. ஸோ இந்த உப்புக்கு முன்னாடி, சால்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம எனி மோரை யூஸ் பண்ண போறோம். அடுத்தது போடுறது அப்படின்னா ஆட் பண்றது. இந்த இடத்துல போடாதே அப்படின்னு நெகட்டிவா இருக்கு. ஸோ டோன்ட் ஆட் எனி மோர் சால்ட் இன் த கரி. டோன்ட் ஆட் எனி மோர் சால்ட் இன் த கரி. அப்படியே நாம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இனிமேல், இனி அப்படின்னு வச்சு சொல்ல போறோம். நான் இனிமே ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இனிமேல் அப்படின்னாலே இனி வரும் காலம்னு அர்த்தம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைமை குறிப்பிடுறப்போ எனி மோரை சிங்கிள் வேர்டாக யூஸ் பண்ணணும். சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் ஐ எடுக்கிறதுனா டேக். ஃபியூச்சரில் நம்ம மாட்டேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஐ won't டேக் ரிஸ்க். ஐ won't டேக் ரிஸ்க் எனிமோர். ஐ won't டேக் ரிஸ்க் எனிமோர். எவ்வளோ ஈஸி இல்லையா?
இப்போ நம்ம ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். எப்போ எனி மோர் அப்படின்னு 2 வேர்ட்ஸா யூஸ் பண்ணணும். எப்போ எனி மோர்னு சிங்கிள் வேர்டா யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குழந்தை நெறைய ஸ்வீட் சாப்பிட்டுருச்சு. அம்மா சொல்லுவாங்க, "பாரு நீ இதுக்கு மேல ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே நெறைய சாப்பிட்டுட்ட." நாம இந்த இடத்துல குறிப்பிடுறது அளவு இல்லையா? "நீ ஏற்கனவே நெறைய சாப்பிட்டுட்ட. போதும். இதுக்கு மேல சாப்பிடாத." அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எனி மோர்ன்றது 2 வேர்ட்ஸ். அத வந்து நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இதுக்கு மேல இனிப்புன்னு இருக்கு. அப்ப எனி மோர் ஸ்வீட்ஸ். நீ யூன்றது தான் சப்ஜெக்ட். சாப்பிடுறதுன்றது தான் அந்த இடத்துல வெர்ப். சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸா சொல்றோம் நம்ம. அப்ப ஷுட் நாட் ஈட்ன்னு நம்ம சொல்லணும். பொதுவா நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ, இத நீ செய்யணும் அப்படின்னா, யூ ஷுட் அப்படின்னு போட்டு வெர்ப போடுவோம். இத நீ செய்யக்கூடாது, இது நல்லதில்ல அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்றப்போ, யூ ஷுட் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூ ஷுட் நாட் ஈட் எனி மோர் ஸ்வீட்ஸ். யூ ஷுடன்ட் ஈட் எனி மோர் ஸ்வீட்ஸ். ரீசன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் இங்க. யூ ஹேவ் ஆல்ரெடி ஈட்டன் அ லாட். ஏற்கனவே நெறைய சாப்பிட்டு விட்டாய்ன்னு இருக்கு. பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? யூ ஹேவ் ஆல்ரெடி ஈட்டன் அ லாட். யூ ஷுடன்ட் ஈட் எனி மோர் ஸ்வீட்ஸ். இப்போ இதுவே இப்போ வீட்ல யாருக்காவது டயபெட்டிஸ்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இங்க பாருங்க உங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்படியே நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டைம ரெஃபர் பண்றோம் இல்லையா? ஸோ இனிமேல் அப்படின்னு சொல்றப்போ நம்ம எனி மோர சிங்கிள் வேர்டா யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸோட கடைசியில யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் யூ அதே அட்வைஸ் தான். ஸோ யூ ஷுடன்ட் ஈட் ஸ்வீட்ஸ் எனிமோர். யூ ஷுடன்ட் ஈட் ஸ்வீட்ஸ் எனிமோர். யூ ஹேவ் காட் டயபெட்டிஸ். இப்படி நாம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் தான் எடுத்துக்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்ப பார்ப்போம். இப்போ யாராவது வந்து லேட்டா வந்துட்டாலோ, இல்ல ஒரு விஷயம் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யலனாலோ நம்ம ரொம்ப கோவப்படுவோம். அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது அ ஸ்டோரீஸ் சொல்லுவாங்க. அது நமக்கே தெரியும் அது வந்து பொய்யின்ட்டு. அப்ப நம்ம எப்படியெல்லாம் சொல்லுவோம்? "போதும், போதும். இதுக்கு மேல உன் கதையெல்லாம் கேட்க நான் விரும்பல." அப்படி சொல்லுவோம். "இதுக்கு மேல உன் பொய்யெல்லாம் கேட்க நான் விரும்பலன்னு" சொல்லுவோம். "இதுக்கு மேல உன் சாக்கு போக்க கேட்க நான் விரும்பலன்னு" சொல்லுவோம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ உன்னுடைய கதைகளை, இதற்கு மேல் உன்னுடைய கதைகளை, இதற்கு மேல் உன்னுடைய பொய்களை, இதற்கு மேல் உன் சாக்கு போக்குகளை இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதற்கு மேல் பக்கத்துல டைரக்ட்டா நவுன் வராம ஒரு ப்ரொனவுன் உங்கள் அப்படிலாம் வருது பாருங்க. ஸோ இந்த மாரி வந்துச்சுன்னா, அப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா, எனி மோர் ஸ்டோரீஸ் அப்படின்னு இந்த இடத்துல போட முடியாது. நவுனுக்கு முன்னாடி ஒரு ப்ரொனவுன் இருக்கு. அப்போ ஒரு ஆஃப் சேர்த்துக்கணும். எனி மோர் ஆஃப் யுவர் ஸ்டோரீஸ் அப்படி நம்ம சொல்லணும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட்டா நவுன் இல்லாம அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாரி ப்ரொனவுன் மை, யுவர், ஹிம், ஹிஸ் இந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் சாரி ஹிம் இல்ல, ஹிஸ் இந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, அப்ப நாம எனி மோர் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரீஸ், எனி மோர் ஆஃப் யுவர் ஸ்டோரீஸ் அந்த மாரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். சரி. இப்போ இதற்கு மேலும் உங்கள் கதைகளை கேட்க நான் விரும்பவில்லை. நெகட்டிவா இருக்கு. இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். இப்ப விரும்பல அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ ஐ தட்ல வெர்ப் வந்து வாண்ட். அத வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர். கேட்க விரும்பவில்லை அப்படின்னு இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் ஸ்டோரீஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் ஸ்டோரீஸ். இப்போ இதுவே நம்ம இன்னொன்னு கூட சொன்னோம் இல்லையா? உன்னுடைய பொய்களை கேட்க விரும்பவில்லைன்னு. அப்படி சொல்றதா இருந்தா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் லைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் லைஸ். இன்னொன்னு கூட சொன்னோம். சாக்கு போக்கு எக்ஸ்கியூசஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம டீ குடிக்கிறப்ப கேட்பாங்க. "உனக்கு டீல சர்க்கரை போதுமா? இன்னும் சர்க்கரை வேணுமா? இன்னும் சர்க்கரை போடவா?" இப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இன்னும் சர்க்கரை வேணுமா? ஸோ அளவ நம்ம குறிப்பிடுறோம். அப்ப 2 வேர்ட்ஸ் நவுனுக்கு முன்னாடி வரணும். இந்த இடத்துல இன்னும் சர்க்கரைன்னு இருக்கு. அப்ப அந்த சுகர் அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த எனி மோர சேர்த்துக்க போறோம். ஸோ வேணுமா அப்படின்னா வாண்ட். இப்ப நம்ம கேட்கறது கேள்வி. ஸோ யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம டூ யூ அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்பதானே நம்ம கேட்குறோம் உனக்கு வேணுமான்ட்டு. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல குவெஷன் ஐ, யூ, வி, தேன்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நம்ம டூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டூ யூ வாண்ட் எனி மோர் சுகர் இன் யுவர் டீ? டூ யூ வாண்ட் எனி மோர் சுகர் இன் யுவர் டீ? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்களானா நம்ம எனி மோர் இதுக்கும் எனி மோருக்கும்
அடுத்தடுத்து மாற்றி மாற்றி எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. எனி மோர் 2 வேர்ட்ஸாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், எனி மோர் சிங்கிள் வேர்டாக இருந்தால் எங்கே வரணும் அப்படின்றத நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தனித்தனியாக எனி மோருக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ், எனி மோருக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் அப்படி போட்டோமானா அப்போதைக்கு புரியுமே தவிர நீங்கள் எங்கேயாவது எழுதுகிறப்போ, அஃப்கோர்ஸ் பேசுகிறப்ப எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. எழுதுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டத்தையுமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அங்க ஃப்ரிட்ஜில் இன்னும் மாம்பழங்கள் மீதி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ஸோ என்னிடம் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறதுனா பொசஷன், ஐ ஹாவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடத்தை குறிப்பிட்டு அங்கு இருக்கிறதா அப்படின்னா அது பொசஷன் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ். அங்கு மனிதர்கள் இருக்கிறார்களா, அங்கு மாம்பழம் இருக்கிறதா, வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கிறார்களா, இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிங்குலர் அப்படின்னா இஸ் தேர் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஷனை. ப்ளூரல் அப்படின்னா ஆர் தேர் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஃப்ரிட்ஜை குறிப்பிட்டு அங்கு மாம்பழங்கள் மீதி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். மாம்பழங்கள் ப்ளூரல் இல்லையா, ஸோ அதனால ஆர் தேர் மேங்கோஸ் இன் த ஃப்ரிட்ஜ், ஆர் தேர் மேங்கோஸ் இன் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜில் மாம்பழங்கள் இருக்கிறதா அப்படி கேட்குறதுக்கு. இப்போ இங்க இடத்துல நம்ம இன்னும் இருக்கிறதா, அப்போ நம்ம குவான்டிட்டியை குறிப்பிடுறோம். அப்போ எனி மோர், ஆர் தேர் எனி மோர் மேங்கோஸ். மீதி இருக்கிறதா அப்படின்னா லெஃப்ட் இன் த ஃப்ரிட்ஜ், ஆர் தேர் எனி மோர் மேங்கோஸ் லெஃப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். கேட்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எனி மோர் அப்படின்னு நான் பிரித்து சொல்லிட்டு இருக்கேன். பட் அப்படிலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையுமே எனி மோர் அப்படின்னு சொன்னால் போதுமானது. ஸோ ஆர் தேர் எனி மோர் மேங்கோஸ் லெஃப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். இனி அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம்பிள்ஸில் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எனி மோர்ன்றது சிங்கிள் வேர்டாக 2 வேர்ட்ஸாக முன்னாடி நவுனுக்கு முன்னாடி வரணுமா, சென்டென்ஸோட கடைசியில் வரணுமா, அதை நீங்களே டிசைட் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் இனிமே உன்னோட பேச மாட்டேன், இதுதான் அந்த சென்டென்ஸ். இந்த இடத்துல இனிமேல் அப்படின்னு இருக்கு. சரி, நான் அப்படின்றதுனால ஐ ஃபியூச்சர் இல்லையா, ஸோ உன்னுடன் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால வேர்ப் வந்து டாக். ஃபியூச்சரில் நெகட்டிவ்ங்கிறப்போ ஓன்ட் டாக். உன்னுடன் அப்படின்றதுனால டு யூ, ஐ வாண்ட் டாக் டு யூ, ஐ வாண்ட் டாக் டு யூ. இப்போ இந்த இடத்துல எனிமோர் எங்கே வரணும், இனிமேல் அப்படின்னு டைமை குறிப்பிடுறதுனால ஐ வாண்ட் டாக் டு யூ எனிமோர், ஐ வாண்ட் டாக் டு யூ எனிமோர். என்னால் இனிமே வலியை தாங்க முடியாது, முடியாதுன்னு இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவாக கேன்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ வலியை மாதிரி ஏதாவது எமோஷனை தாங்குறது அப்படிங்கிறப்போ பேர் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ ஐ கேன்ட் பேர், எதை இங்கே தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்னா வலியை சொல்லியிருக்கோம். அதனால ஐ கேன் பேர் த பெயின் எனிமோர், ஐ கேன் பேர் த பெயின் எனிமோர். அதே மாதிரி என்னால் இனிமே ஒன்றை நம்ப முடியாது, முடியாதுன்னு இருக்கிறதுனால ஐ கேன்ட். பொதுவாக மனிதர்களை நம்புறதை வந்து நம்ம ட்ரஸ்ட் வச்சு சொல்லுவோம். ஸோ ஐ கேன்ட் ட்ரஸ்ட் யூ. இனிமேல் டைம் அப்படின்றதுனால சென்டென்ஸோட கடைசியில் எனிமோர், ஐ கேன்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர், ஐ கேன்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இதுக்கு மேல பணம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. உனக்கு கொடுக்க என்னிடம் இதுக்கு மேல பணம் இல்லை, இப்போ நம்ம சொல்றோம் ப்ரெசென்ட்ல. ஸோ என்னிடம் இல்லை அப்படின்னா பொதுவாக இருக்கு அப்படின்னா பொசஷன் சொன்னோம் இல்லையா, என்னிடம் இருக்கு பணம் இருக்கிறதுல பொசஷன். ஸோ ஐ ஹாவ்னு சொல்லுவோம். இங்கே இல்லைன்னு சொல்றதுனால ஐ டோன்ட் ஹாவ். என்ன இல்லை, பணம் இல்லை. ஸோ இதுக்கு மேல பணம் அப்படிங்கிறப்போ நம்ம அளவை குறிப்பிடுறோம், பணத்துக்கு முன்னாடி நம்ம போட போறோம். அப்போ ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் மணி டு கிவ் யூ, ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் மணி டு கிவ் யூ, உனக்கு கொடுக்க அப்படின்னு இருக்கிறதுனால டு கிவ் யூ. இவ்வளோ நேரம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் நம்ம இன்னும் அதுக்கு மேலே அதுக்கு பிறகு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கல இல்லையா, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ்லங்கிறப்போ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால இதுக்கு மேலேன்னு சொன்னோம், பாஸ்ட் டென்ஸுங்கிறப்போ அதுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே அப்படிங்கிறப்போ குவான்டிட்டிக்கும் அதுக்கு மேலேன்னு தான் வரும், டைமுக்கும் அதுக்கு மேலேன்னு தான் வரும். ஸோ அதனால எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எனி மோர் 2 வேர்ட்ஸ் குவான்டிட்டியை குறிப்பிடுது, எனி மோர்ன்றது சிங்கிள் வேர்டாக இருக்கிறப்போ டைமை குறிப்பிடுது. ஸோ டைம் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு மேலே அப்படிங்கிறத அதற்கு பிறகு அப்படி கூட நம்ம மீன் பண்ணலாம் இல்லையா.
இப்ப அவர்கள் அதுக்கு மேல எந்த உதவியும் கேட்கவில்லை. இப்போ நம்ம வந்து இத டைமா, இல்ல நம்பர் ஆஃப் ஹெல்ப்பா அத பொறுத்து நாம 2 விதமாவும் இத நம்ம சொல்லலாம். அவங்க 2 தடவ ஹெல்ப் கேட்டாங்க. அதுக்கு மேல கேட்கல அப்படிங்கிறப்போ நம்ம குவான்டிட்டிய குறிப்பிடுறோம். நம்பர் ஆஃப் ஹெல்ப்ஸ குறிப்பிடுறோம். ஸோ அந்த மாரி சொல்றதா இருந்தா, எனி மோர் ஹெல்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம். இல்ல அந்த டைம்க்கு அப்புறம் அவங்க எந்த உதவியும் கேட்கவில்லைன்னா, எனி மோர்ன்ற சிங்கிள் வேர்ட பின்னாடி வச்சு சொல்லலாம். ஸோ 2 விதமாவும் இந்த எக்ஸாம்பிள நம்ம சொல்லலாம். ஸோ தே உதவி கேட்கிறது. கேட்கிறதுனா ஆஸ்க். சாதாரணமா பேரு கேட்கிறது, கொஸ்டின்ஸ் கேட்கிறதெல்லாம் நம்ம வெறுமனே ஆஸ்க்ன்னு தான் சொல்லுவோம். பொருள், பணம், உதவி இதையெல்லாம் கேட்கிறப்போ நம்ம ஆஸ்க் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல இல்லைன்னு இருக்கிறதுனால தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் எனி மோர் ஹெல்ப். தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் எனி மோர் ஹெல்ப். ஆனால் அதன் பிறகு அந்த டைம்க்கு அப்புறம் அவங்க ஹெல்ப் கேட்கல அப்படி நீங்க சொல்றதா இருந்தா தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் எனி மோர் அப்படின்னு கடைசியா வச்சு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னுடைய ஃபோன் கால்ஸ்க்கு அதுக்கு மேல அவள் பதிலளிக்கவில்லை. என்னுடைய அழைப்புகளுக்கு அப்புறம் நான் கால் பண்ணேன், அவ எடுக்கல. அப்படித்தான் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? ஸோ, அதற்கு மேல் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அதன் பிறகு அந்த அர்த்தத்த தான் நம்ம சொல்றோம். அந்த டைம்க்கு அப்புறம் நான் கால் பண்ணேன், அவ எடுக்கல. அதுதான் நம்ம மீன் பண்றோம். ஸோ, பதில் அளிக்கிறதுன்றது மாதிரி ஆன்சர்ன்னு சொன்னாலும் சரி, அட்டெண்ட் பண்ணலன்னு சொன்னாலும் சரி. ஸோ, பாஸ்ட் டென்ஸ்ல இல்லைன்னு சொல்றதுனால, ஷி டிட்ன்ட் ஆன்சர் இல்ல ஷி டிட்ன்ட் அட்டெண்ட் எப்படி வேணா சொல்லுங்க. She didn't attend my calls anymore. இல்லனா she didn't answer my calls anymore. எப்படியும் நம்ம சொல்லலாம். அவர்கள் அதற்கு பிறகு அந்த டவுனில் வசிக்கவில்லை. கண்டிப்பா நம்ம டைம தான் குறிப்பிடுறோம். இல்லையா? அதற்கு மேல் அந்த நகரத்தில் அவர்கள் வசிக்கவில்லை. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதற்கு மேல் அங்கு அவர்கள் வசிக்கவில்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்கா டைம். அவர் ஹீயோ, ஷீயோ எது வேணா வச்சுக்கோங்க. வசிக்கவில்லைன்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ். ஸோ he didn't live எங்க அந்த நகரத்தில் in the city anymore. He didn't live in the city anymore. He didn't live in that city anymore. அவள் அதுக்கு பிறகு அங்கு வேலை செய்யவில்லை. அந்த கம்பெனில அதுக்கப்புறம் அவ வேலை செய்யல. She didn't work there anymore. She didn't work there anymore. இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நாம எனி மோர் 2 வேர்ட்ஸா எனி மோர் சிங்கிள் வேர்டா என்ன அர்த்தம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.